சிஏ இன்டர் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணா என்னால கொஞ்சம் மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும் டவுட் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். அண்ட் எந்தெந்த டாபிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்கணும் அண்ட் எதுக்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் ஆக்டிவ் ஃப்ரம் ஷில்பிஸ் அகாடமி. ஸோ சிஏ இன்டர் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் we are having around 11 chapters. ஸோ இங்கே சாப்டர் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் அதோட வெயிட்டேஜ் என்ன, அந்த சாப்டர்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் வரலாம் அப்படின்றத நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1, சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 6 அண்ட் சாப்டர் 11. இந்த எல்லா சாப்டர்ஸ்லையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. இந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோன்னா நேச்சர், ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ஆடிட்னா என்ன அண்ட் அதோட ஸ்கோப் என்ன அண்ட் இது ஆடிட்டோட நீட் வந்து எதனால கிரியேட் ஆச்சு அண்ட் இதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் அண்ட் இது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் மறக்காமல் படிச்சு வச்சுக்கணும். ஸோ இதை படித்தேன் அப்படின்னா I can able to score around 4 to 6 marks. And second chapter audit strategy planning program. சரி, ஒரு கம்பெனில நான் ஆடிட் பண்ண போறேன் அப்படின்னா பிஃபோர் ஆடிட் நான் என்னென்ன அண்ட் டியூரிங் த ஆடிட் நான் என்னென்ன பண்ணணும் அண்ட் இதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அண்ட் ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது இட் இஸ் மை செகண்ட் சாப்டர். ஸோ இதில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் சாப்டர் 6 ஆடிட் டாக்குமெண்டேஷன் அண்ட் இதோட மார்க்ஸ் மட்டும் நான் சாப்டர் 5 and 6 ரெண்டும் சேர்த்து 12 to 20 மார்க்ஸ் வரலான்னு கம்பைண்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு கம்பெனியில் நான் போயிட்டு ஆடிட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியான். டியூரிங் த ஆடிட் நான் என்னென்ன கலெக்ட் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி வைக்கணும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ அதோட நேச்சர் அண்ட் பர்பஸ் அண்ட் அதோட டைம்லி பேசிஸ் எப்பப்பெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டை நான் கலெக்ட் பண்ணி வைக்கணும், இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதை ஈஸியாக படித்தோம்னாலே அரௌண்ட் 6 மார்க்ஸ் கிட்ட we can able to score. And after that chapter 11 ethics in terms of a audit engagement. ஸோ நான் ஆடிட் பண்ணும்போது நான் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணும். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போகிறோம். ஸோ அந்த டாக்டர் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை மற்றவங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக சேம் அதே மாதிரி ஆடிட்ல நம்ம என்னென்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அண்ட் என்கேஜ்மெண்ட்ல நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இட் இஸ் அ சாப்டர் 11. அண்ட் இதில் வந்துட்டு பிரின்சிபல் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் ஆஃப்டர் தட் ரூல் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்ரோச் இருக்கு. அண்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்ன அண்ட் ஒரு பர்சனோட இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணியா என்ன பெர்ஸ்பெக்டிவ், இதுல 2 இருக்கு. ஸோ அதை கிளியரா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ். இஃப் இன் கேஸ் என்னால கிளியரா முடிவு எடுக்க முடியல, என்ன இன்னொரு பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது, ஆடிட்ல கரெக்டான ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு என்னென்ன த்ரெட்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகலாம், ஸோ அந்த த்ரெட்ஸ் என்ன அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் அண்ட் ஆஃப்டர் தட் SA 210 SA 220 அண்ட் ஆஃப்டர் தட் குவாலிட்டி கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் 5th சாப்டர் அண்ட் 9, 10 இந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம கனெக்ட் பண்ணி படித்தோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியில் வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். லைக் கேஷ் சொல்லலாம் அண்ட் ஆஃப்டர் தட் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு அண்ட் சம்டைம்ஸ் நம்ம பினாமி பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருப்போம், லோன்ஸ் வாங்கியிருப்போம் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுப்போம் அண்ட் சேல்ஸ் நடக்கும். இந்த ஒரு டேர்ம்ஸையும் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அண்ட் இதில் என்னென்னலாம் நம்ம கன்சர்ன் பண்ணணும், இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆடிட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் என்டிட்டி. ஸோ என்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய இருக்கு. சோல் ப்ரெப்பரேட்டர் சொல்லலாம், பார்ட்னர்ஷிப் சொல்லலாம், கம்பெனிஸ் சொல்லலாம், ட்ரஸ்ட், சொசைட்டிஸ் அண்ட் லீஸ், ஹையர் பர்ச்சேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதில் இந்த டாபிக்ஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், இங்கே எல்லாமே ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர் எடுத்துட்டா அவங்க மெயினாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மாதிரி இருக்கும். இஃப் இன் கேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தே வில் நாட் டூ அ ட்ரேடிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்றது இட் வில் பி டிஃப்ரெண்ட். அண்ட் மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எந்த பேசிஸில் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, லைக் நம்ம சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற பேசிஸில். ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் என்டிட்டிஸ்க்கும் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது டிஃபர் ஆகும். அது என்ன அப்படின்றது
கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் சேம் ஃபார் பேங்க் ஆல்சோ. ஸோ பேங்க்ல மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு பேங்க்குக்கும் என்ன டிராயிங் பவர்ஸ் இருக்கு அண்ட் ஆஃப்டர் தட் ரிவர்சல் ஆஃப் இன்கம், இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபைனலி தேர்ட் சாப்டர், ஃபோர்த் அண்ட் 7, 8 இந்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியரா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருக்க எல்லா சாப்டர்ஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த சாப்டர்ஸ் நம்ம போய்க்கலாம். அண்ட் இதுலேயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அது ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு டைம் இல்லை அண்ட் நான் கொஞ்சம் குயிக்காக நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் ரிவிஷனுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஆடிட் எவிடன்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ, ஆடிட் ரிப்போர்ட், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாபிக் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம நான் எஸ்ஏஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எஸ்ஏல என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபுல்லாக எலாபரேட்டாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஷில்பீஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.